கைஸ், நாங்கள் வந்துட்டு சண்டே அதுமா காலையில் இன்றைக்கி இவ்வளோ நேரத்தில் வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா ஃபிஷ் வாங்கிருக்கு. ஏன்னா ஃபிஷ் வாங்கி வந்துட்டு ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு. அதுக்காக இன்றைக்கி மீன் வாங்க போகிறோம். போகலாமா? மற்ற நாளை விட இந்த சண்டே மட்டும் ரொம்பவுமே ஆக்டிவாக வந்துட்டு இருக்கோம். மற்ற நாளெல்லாம் 1x வேலை பார்த்தா அந்த சண்டே மட்டும் 2x வந்துட்டு நாங்கள் இருப்போம். இன்றைக்கி நாம் தாண்டா ஃபஸ்ட்டாக எந்திரிச்சிருக்கோம், இன்றைக்கி நம்மளுக்கு தான் அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கிளம்புனோம். ஏன்னா நாங்கள் தான் வந்துட்டு காலையில் கேட்டே வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். அந்த ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நாம் தான் வேகமாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெருவில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை, ஓகே நாம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். அங்கே நமக்கு முன்னாடி ஊரே பீச்சில் தான் வந்துட்டு இருக்குது. காலையில் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வாலிபால் விளையாடுறாங்க, என்னென்னமோ கராத்தையெல்லாம் கற்றுட்ருக்காங்கங்க சின்ன குழந்தைங்கள்லாம். நாம தான் என்னடா இவ்வளோ லேட்டாக இருந்துச்சிட்ருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பயே வந்துட்டு அந்த வலையிலேருந்து எல்லாம் மீன்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அச்சச்சோ, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க, வந்து வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. கரெக்டாக நாங்கள் போகும்போது ஒரு போட் வந்துட்டு இறங்குச்சு. அங்கேயே போயிட்டு நிறைய பேர் ஃபிஷ்ஷு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் அந்த பாக்ஸில் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு ஐஸில் வச்சு விற்கவே மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி இந்த இடம் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். இவங்களோட ஒரு ரூல்ஸே வந்துட்டு அதுதான். நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போய் வெளியே வேணால் ஐஸை வச்சு விற்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஐஸில் வச்சு விற்கக்கூடாது. ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தது அன்றைக்கே வந்துட்டு விற்று முடிச்சிடணுங்கிறது தான் இவங்களோட ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னையிலேருந்து நாங்களே இங்கேயே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துட்டு, மோஸ்ட்லி இல்லை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துட்டு இருக்கும். நம்ம அது என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு மீனே கிடைக்காதுறான்னு சொல்லிட்டு எங்கள் பாபாவும் இறங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல அந்த ஒரு சங்கரா மீன் தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். 1 கிலோ அளவுக்கே வந்துட்டு எடுத்திருந்தோம். எல்லாமே வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு உயிரோடையே வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வாங்குறது வந்துட்டு ஓகே தான். ஆனால் கொஞ்சம் துடிச்சிக்கிட்டு இருக்கும் போது வாங்குறது வந்துட்டு எனக்கு கொஞ்சமே வந்துட்டு வச்சோ பாவமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது, அப்படி தான் வந்துட்டு அவங்களே கொண்டு வராங்க. அதனால அதையும் வாங்கிட்டு எடுத்து வச்சாச்சு. ஆனால் இதே சங்கரா நம்ம வீட்லேயே மீன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோ பூனைகள் வரும். அங்கே மீன் மார்க்கெட்டுக்கு போனால் சொல்லவா வேணும், அவ்வளோ பூனைங்க குட்டி குட்டியாக அப்படியே அங்கே குறுக்காலம் நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குங்க. சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்துகிட்டு இருந்தோம். இங்கே நிறைய மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு மத்தி மீன் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மத்தி மீனும் இந்த கவலை மீனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அது டிஃப்ரென்ஸே பண்ண முடியல. நான் கவலை மீன் வச்சுருக்கவங்க கிட்ட எல்லாக்கிட்டையும் போய் மத்தி மீனானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டு வந்த மீனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்போ தூரத்தில் இந்த போட்டு தெரியுது பாருங்கள். மற்றவங்கெல்லாம் மோட்டார் வந்துட்டு வச்சு வந்துடலாம், ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடலாம். அந்த அலையிலையும் பெடல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருந்தது. அவங்களுக்கு அது பழகி இருக்கும் போல். ஆனால் அதுவும் ரொம்ப கஷ்டம்தாங்க. அது மீன் பிடிக்கிறதும் சும்மாலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நாங்களும் வந்துட்டு க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த அக்கா கிட்டே பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு வேறு ஏதாவது ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த கவலை மீன் வாங்குறதுக்கு இவருக்கு வந்துட்டு பிடிக்கல. அதனால் சரி கொஞ்சமாக ப்ரான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வேறு எங்கே ப்ரான் கிடைக்கும்னு பார்த்தோம். இங்கே எங்கேயுமே ப்ரானும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பீச் வரைக்கும் வந்துட்டு கால் நினைக்காம போனேன் எப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நான் பாட்டுக்கு கால் நினைக்கிறதுக்கு வந்துட்டேன். அவர் ஏதோ ஃபிஷ் பார்க்கறதுக்கு அந்த சைடு போயிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, எனக்கு பார்க்கவே இல்லை. சரி அதுக்குள்ளேயும் நம்ம கால் நினச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கால் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம். பீச்சில் வந்து நல்லா காலெல்லாம் நினச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போயே வந்துட்டு ஒரு 8:30 அந்தக்கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எப்படி போய் சமைச்சு எப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி மதியானம் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே நீலாங்கரை பீச்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கம்மங்கூழ் அப்புறம் புட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சா. சரி அங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு.
சிவப்பரிசி புட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? எல்லாமே ஸ்வீட்டு தான். பாவா வந்துட்டு இந்த கருப்பு கவுனி புட்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம், உளுந்தங்களி வாங்கியிருந்தோம். சரி காலையிலேயே ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கம்மங்கூழ் வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி வந்துட்டு கம்மி தான், ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒருத்தவங்க ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ரான் இருந்தது. நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தேடினோம், அங்கே எங்கேயுமே வந்துட்டு இல்லை. சரி இவங்ககிட்ட இருந்ததுனால வாங்கிட்டோம். இவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகவே சொன்னாங்க. எங்களுக்கு அந்த வேறு எங்கேயுமே கிடைக்காததுனால சரின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே அதை வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சங்கரா மீனும் நம்மளுக்கு பீஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ஏற்கனவே உரித்து வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். ஏன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும், வந்து அதெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அதனால் நான் ப்ரான் தொக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம ப்ரான் வாங்கினாலே அதுலேயே பாதி நாள் போய்டும் அந்த நரம்பு ஒன்று எடுக்கிறதுக்கு. அதுக்காகவே நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் ஃபிஷ் வாங்குறதுக்கே வந்துட்டு போயிருந்தேன். ப்ரானுக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. ஃபிஷ்ஷுக்குமே வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தட்டி தான் வந்துட்டு போடுவேன். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி வேணும் அப்படின்னா டே வித் சாண்டி என்னோடய குக்கிங் சேனலில் வந்துட்டு நான் அதை போட்டிருக்கேன், மீன் குழம்பு ரெசிபி. உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு கொடுத்துட்றேன். சூப்பராக வந்துட்டு இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றி அந்த குழம்பு வைக்கிறத விட வெங்காயம் பூண்டு இதெல்லாமே தட்டி போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். கொஞ்சமாக ஃபிஷ்ஷை எடுத்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். தோசைக்கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை வந்துட்டு தூவி விட்டுட்டு அப்போ ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? கொஞ்சமாக வந்துட்டு சோறு, ப்ரான் தொக்கு கொஞ்சம் வச்சாச்சு, ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி சங்கரா மீனில் வந்துட்டு இடித்து போட்ட நல்ல காரசாரமான நல்ல புளிப்பான ஒரு மீன் குழம்பு. இதோட ரெசிபி நான் சொல்லியிருக்கேன், டேவிட் சாண்டியில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரசித்து இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். என்ன தான் நான்வெஜ் எடுத்தாலும் ஃபைனல் டச் அந்த ரசம் இல்லாமல் அன்றைக்கி நாளே வந்துட்டு முடியாது. அதனால் ரசமும் வச்சு தான் வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பிடிக்குமா, இல்லை அப்படின்னா அந்த நான்வெஜ் அந்த டேஸ்ட்டோடையே இருக்க பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நல்ல புளிக்குழம்பு மாதிரி அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு மறுபடியும் புளியான ரசத்தையே வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. சிக்கனோ மட்டன் மீன் என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் கொஞ்சமாக ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு பிடிக்கும். நாங்கள் அந்த டே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமைச்சதுக்கு அந்த ஒரு வாய் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா இந்த நாளே வந்துட்டு திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்டே முடித்தோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.